ஹெய்னா சுக்னா வர்சஸ் கோஜோ. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, சுக்னா கிட்ட 4 ஹேண்ட்ஸ் இருக்கு, 2 மவுத்ஸ் இருக்கு, சோ ஹெட் டு ஹெட்ல கோஜோவை அடிச்சு தூக்கிடுவான்னு. உண்மைதான். இன்சைட் தி டொமைன் ஹெய்னா சுக்னா இஸ் பிசிக்கலி சுப்பீரியர். கான்ஸ்டன்ட் சாண்டிங் பிளஸ் 4 ஆர்ம்ஸ் வச்சு கோஜோட பேரியரை ஈஸியா உடைக்கலாம். பட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு கோஜோவை கொல்ல முடியுமா? டொமைன் இல்லாதப்போ சுக்னா டொமைன் ஆம்பிளிபிகேஷன் யூஸ் பண்ணி தான் கோஜோவை தொட முடியும். இங்கதான் ஒரு லாஜிக் இருக்குது. டிஏ யூஸ் பண்ணா சுக்னாவால கிளியர் ஆர் டிஸ்மேண்டில் யூஸ் பண்ண முடியாது. சோ he can only punch கோஜோ. கோஜோ கிட்ட ஆர்சிடி இருக்கு. ஜஸ்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் போட்டு கோஜோ சாட்டரோவை சாகடிக்க முடியாது. மெகுனா ஃபைட்ல சுகுனா மஹோராகாவை யூஸ் பண்ணது அடாப்ட் பண்ண மட்டும் இல்ல, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்ண. மஹோராகா இல்லனா சுகுனாக்கு வேர்ல்ட் கட்டிங் ஸ்லாஷ் கிடைக்காது. வேர்ல்டு ஸ்லாஷ் இல்லனா இன்ஃபினிட்டியை தாண்டி ஃபேட்டல் ப்ளோ கொடுக்க சுகுனா கிட்ட வேற வழியே இல்ல. சோ டொமைன் கிளாஷ் முடிஞ்ச அப்புறம் சுகுனா இஸ் ஹெல்ப்லெஸ். ஜஸ்ட் ஒரு 0.01 செகண்ட்ஸ் அன்லிமிட்டட் வாய்ட் மிஸ் ஆனா கூட சுகுனாவை காப்பாத்த மெகுமி சோலும் இல்ல, மஹோராகாவும் இல்ல. சோ கன்க்ளூஷன் என்னன்னா, ஹெய்னா சுக்னா சர்வைஸ் லாங்கர் பட் கோஜோ வின்ஸ் தி வார். இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ உங்களோட தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மேட்ச் அப்ல நான் பைண்டிங் ஓஸை யூஸ் பண்ணல, சோ நீங்களும் கொண்டு வராதீங்க.